வணக்கம். Rio Stock Market Training Academy. Welcome to all. This channel will start only for educational purpose. சரி, ஓகே, வாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு ப்ளஸ்ல ட்ரேட் ஆகிருக்கான். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 122 பாயிண்ட் ப்ளஸ். ஆமாங்க, 25,900 100 கீழே க்ளோஸ் ஆகிருக்கான். ஹை பார்த்தீங்கன்னா 25,111 ஹை போயிட்டு இப்போ 25,900 க்ளோஸ் ஆகிருக்கான். பேங்க் நிஃப்டி 669 பாயிண்ட் ப்ளஸ் 56,952. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 442 பாயிண்ட் ப்ளஸ் 82,200 க்ளோஸ் ஆகிருக்கான். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஏறினதுக்கு காரணம் ஹெச்டிஎஃப்சி பேங்க். அவர் தான் இண்டெக்ஸில் வெயிட்டேஜில் அதிகம். அதனால ஐசிஐசி பேங்கும் கொஞ்சம் இருக்கான். அதனால இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 600 பாயிண்ட் ஏறி இருக்கான். ஆனால் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவனுடைய ரிசல்ட் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால எடுத்துக்கிட்டா இன்னைக்கு ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 47 பாயிண்ட் மைனஸ் ஆகிருக்கான். இன்னைக்கு டாப் கெய்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலையன்ஸ் 47 பாயிண்ட் மைனஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 43 பாயிண்ட் ப்ளஸ், ஐசிஐசிஐ பேங்க்கும் 40 பாயிண்ட் ப்ளஸ், 40 ரூபா இன்னைக்கு ப்ளஸ். எத்தனை அப்படின்னா 14.50 ப்ளஸ். ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு வாரமாக இறங்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நியூட்ரலில் இருக்கான். ப்ரைவேட் பேங்க் ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி மேலே போகிறான். இவன் இன்னைக்கு தான் லைட்டாக தலை தூக்குறான். பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஏறினதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க். பட் ரிலையன்ஸ் இன்னைக்கு மைனஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை ரிலையன்ஸ் இன்னைக்கு மைனஸ் ஆகாமல் இருந்திருந்தா நிஃப்டி இன்னும் ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்கு ஒன்று மைனஸ் ஆகுது, மீதி ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகுது. அப்படிங்கிறப்ப இண்டெக்ஸ் பேலன்ஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு டாப் கெய்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எத்தனை நாள் தான் 271.70ங்க, 14 ரூபா ப்ளஸ் ஆயிருக்கான். 5% ப்ளஸ். ஐசிஐசி பேங்க் அதே தான். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்னைக்கு அது ப்ளஸ் 13 ரூபா ப்ளஸ் ஆயிருக்கான், 1.73% ப்ளஸ். M&M ஆட்டோ செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு M&M ப்ளஸ் ஆயிருக்காங்க, 54 ரூபா ப்ளஸ், 1.70%. ஆமாங்க, இன்னைக்கு M&M ஆட்டோ செக்டர் ஸ்டாக்லாம் செக்டர் ப்ளஸ்ல தான் இருந்துச்சு. ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர், ஹீரோ மோட்டர்லாம் லைட்டாக ப்ளஸ்ல இருந்தா. அதில் டாப்பாக வந்தது M&M. டாப் லாஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சேம் அதே தான். ரிலையன்ஸ் 47 ரூபா. விப்ரோ ஐடியில் பார்த்தீங்கன்னா விப்ரோ இன்னைக்கு 6 ரூபா இறங்கியிருக்கான். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே விப்ரோ மட்டும் ப்ளஸில் இருந்த ஐடி செக்டரில், மீதி ஐடி எல்லாம் மைனஸில் இருந்துச்சு. இன்னைக்கு அவனும் சேர மைனஸுக்கு வந்துட்டான். 272 ஃப்ரைடே இருந்தவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 260 ரூபா, 6 ரூபா நியரஸ்ட்டு இறங்கியிருக்கிறான் நேற்று க்ளோசிங்லேருந்து. இண்டஸ்இண்ட் பேங்க் 11 ரூபா மைனஸ், 1.29%. ஈச்சர் மோட்டர் பார்த்தீங்கன்னா 69. ஆமாங்க, ஆட்டோலாம் ப்ளஸில் இருந்துச்சு. பட் ஈச்சர் மோட்டர் 70 ரூபா மைனஸ். ஹெச்எல் டெக் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்கும் 4 நாளாகவே மைனஸில் தான் இருக்குது. பார்க்கலாம். ஸோ வரும் காலங்களில் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா அவங்க ரிசல்ட் கொஞ்சம் சரியில்லை. அதனால ஹெச்எல் டெக் பிடிச்சி நல்லா இறக்கி விட்டாங்க மார்க்கெட்டில். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம இப்போ மெட்டல்லே மெட்டல் செக்டரில் இன்னைக்கு டாப் பர்ஃபார்முங்க. அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நல்லா ஏறுன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ 7 ரூபா ஏறி இருக்கான். அப்போலோ அப்படின்னு சொல்லி 26 ரூபா அந்த ஸ்டாக் ஏறி இருக்கான். ஹிண்டு காப்பர் 4 ரூபா, ஹிந்து ஜிங்கு 9 ரூபா, JSW 21 ரூபா ஏறி இருக்கான். ஜிண்டால் ஸ்டீல் பெருசாக ஏறல, 3 ரூபா தான். நேஷனல் அலுமினியம் இன்னைக்கு 7 ரூபா ஏறி இருக்காங்க. அப்புறம் டாடா ஸ்டீல் செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஏறிட்டான். BEDL இன்னைக்கு 8 ரூபா ஏறி இருக்கான். அதானியும் இன்னைக்கு 23 ரூபா ப்ளஸ் தான் க்ளோஸ் ஆயிருக்கான். சரி, ஓகே. மெட்டல்லே பார்த்தீங்கன்னா UPL அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் கூட இன்னைக்கு நல்ல ப்ளஸ் தாங்க. சரிங்களா? இது UPL. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே இன்னைக்கு டாப் பெர்ஃபார்மராக வந்தான். அது நல்லா இன்னைக்கு ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்கான். நியரஸ்ட் 4% பக்கம் ப்ளஸ் ஆகிருக்கான். இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா அந்த 3 days 3 ஹை இருக்கு பாருங்க,
3 கையும் உடச்சதுக்கு அப்புறம் அவன் எவ்வளோ ஏறி இருக்கான் பாருங்க. இந்த கை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவன் எவ்வளோ ஏறி இருக்கான், நியரஸ்ட் 15 ரூபா நியரஸ்ட் ஏறி இருக்கான். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ ஏறி இருக்கான் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஐடியில் பெர்சிஸ்டன்ஸ் இன்னைக்கு ப்ளஸ்ஸுங்க. யூபிஎல் நான் சொன்ன ஸ்டாக்கு நேஷனல் அலுமினியம் ப்ளஸ், எல்டிஎஃப் இன்னைக்கு எல்டிஎஃப் அதுவும் 3.5% ப்ளஸ் தான். வேற சன் டிவி ஒரு 2.25% ப்ளஸ், அம்புஜா சிமெண்ட்டு, ஹெச்ஏஎல் ஆமாங்க ஹெச்ஏஎல் வந்திருக்கான், அசோக் லைலேருந்து இன்னைக்கு 2% ப்ளஸ், சிஞ்சனு, நவீன் ஃப்ளோரா அது ஒரு 2%, டிக்சன் கூட இன்னைக்கு ஒரு 2% ப்ளஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆகியிருக்கான். ஓவரால் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு ஏயுபி பேங்க் 5% இறங்கியிருக்கான். ஐஏஎக்ஸ் ஆமாங்க ஐஏஎக்ஸ் வந்து 4% இன்னைக்கு மைனஸ். காலையிலேருந்து இறங்கி தான் இருந்தான், பட் மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா 1:30க்கு மேலேயா எஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இறங்கிச்சு. சேம் ரிலையன்ஸு 3.5%, பந்தன் பேங்க் இன்னைக்கு 2.5%, விப்ரோ, கேன் பேங்கு அதுவும் இன்னைக்கு 2% மைனஸ், பிஇஎல் ஆமாங்க, கிளன்மார்க்கு, எஸ்ஆர்எஃப், பெர்ஜர் பெயிண்ட்டு, டாபர், இண்டஸ்இண்ட் பேங்கு, ஹெச்எல் டெக், பயோகான் ஆமாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் கம்பெனியெல்லாம் ஒரு சிலது வந்து இறங்கி தான் இருக்கும். பயோகான், கிளன்மார்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டரு அதுவும் இன்னைக்கு வந்து இறங்கி தான் இருக்கு. சரி ஓகே, ப்ரீவியஸ் டே வந்து பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அதில் கரெக்டான ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிடிஎஸ்எல் 2%, எம்என்எம், பிஹெச்எல் கூட அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கான், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, பிஇஎல், அப்புறம் எக்ஸிட் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம ஆட்டோமொபைல் லைட்டாக ப்ளஸ் வர முடியும், இவன் எக்ஸிட்டும் வந்திருக்கிறான். சோழமண்டலம் ஃபினான்ஸ் வந்திருக்கான், கோரமண்டலுக்கு வந்திருக்கான் 1.5%. லோ பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டா எல்டிடிஎஸ் 3/4% மைனஸ், தீபக் நைட்ரேட் கூட லோ பிரேக் ஆகி தான் இருக்கான். இந்த ஐஏஎஸ் ஸ்டாக் இவன் தான் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே நல்லா ஸ்பீடாக இறங்கினாங்க. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த 3 days கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் அந்த டவுஜி பேட்டர்ன் போட்டு அதுக்கப்புறம் அவன் ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இறங்கியிருக்காங்க, 208லேருந்து இன்னைக்கு 195 லோ. ஸோ நீங்கள் இது மாதிரி சார்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலும் இது மாதிரி நீங்களே வந்து ஒரு சில விஷயங்களை டெசிஷன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கமாடிட்டி. ஆமாங்க, கோல்டு பார்த்தீங்கன்னா 98,505, சில்வர் பார்த்தீங்கன்னா 1,13,920, குரூட் ஆயில் 5,706, நேச்சுரல் கேஸ் 290 ரூபா. நேச்சுரல் பார்த்தீங்கன்னா 4% மைனஸில் தான் இருக்கான். ஆமாங்க, அன்னைக்கு 300 சில்லறை இருந்தால் இன்னைக்கு 290 ரூபா, 302 ரூபா இந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரைடே, இன்னைக்கு இறங்கி தான் இருக்கு. காப்பர் 897 ஆமாங்க, அவன் இன்னைக்கு ப்ளஸில் தான் இருக்கான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளஸில் இருக்கான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஜிங்க் அதே மாதிரி ப்ளஸ் 1%, 1.23 ப்ளஸ்ஸு. அலுமினியம் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு, 253.65. லெட்டு அதுவும் நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கான், 178.75. சரிங்களா? சரிங்க நண்பர்களே, இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் தகவல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது தான் சொல்லுவேன், பட் இருந்தாலும் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு சில தகவல்களை அது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் மைனஸில் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ப்ளஸில் இருக்குது. ஸோ நம்ம வீடியோவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டினியூட்டி இருந்ததுனால தான் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய முடியும். ஓகே, நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல். நன்றி.